ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா மணிகண்டன். நான் இன்றைக்கி வெள்ளைப்பயிரை வறுத்து புளிக்குழம்பு வைக்க போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? வறுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய். வெள்ளைப்பயிர் கூடவே மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். வெள்ளைப்பயிர் மத்தன் நல்லாவே வெந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்து உடஞ்சிடுச்சு. இன்னுமே புளி சேர்க்கலாம். இனி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளி நல்லா கொதிச்சிச்சு. இனி நம்ம தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் கடுகு தாளிக்கிறேன். அதுலேயே ஒரு பூண்டு நசுக்கி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான வெள்ளைப்பயிர் மத்தன் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பேசுகிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.